ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலே வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். அவரைக்காய் ஒரு 25லேருந்து 30 அவரைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸஸாக 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சிறுவை நறுக்கி எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சிறுவை நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கறிவேப்பிலை, 2 பூண்டு தோல் நீக்கிட்டு இடித்து எடுத்துக்கலாம். வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிட்டக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெரைட்டி ரைஸ் பொறுத்த வரைக்கும் வெங்காயம் சிறுவை நறுக்கி வச்சுருந்தா தான் நல்லாயிருக்கும். இடித்து வச்சுருந்த பூண்டு, கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. கட் பண்ணி வச்சுருந்த அவரைக்காவை இப்போ சேர்த்துக்கலாம். அவரைக்காவை 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அவரைக்காய் நல்லா வதக்கி விடணும். 3லேருந்து 4 நிமிஷம் தொடர்ந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ அரிஞ்சு வச்சுருந்த ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த உடனே கொஞ்சமாக உப்பு, தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டாச்சு. அவரைக்காய் வேக வைக்கிறதுக்கு ஒரு கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு எடுத்துடலாம். அவரைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு அவரைக்காய் வெந்திருக்கணும். இப்போ வடித்த சாதத்தை சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு சாதம் சேர்க்குறேன். எனக்கு இதுவே கரெக்டாக இருந்தது. சாதம் சேர்த்துட்டு சாதம் உடையாத மாதிரி லேசாக இந்த மாதிரி கலந்து விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டு இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விடுங்க. 2 நிமிஷம் கழித்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட அவரைக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. வேணும்னா அப்பளம் வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.